Pebbles Tamil. வெல்கம் பேக் டு பெபிள்ஸ் தமிழ் சேனல் வியூவர்ஸ். நம்மளோட சேனலில் நிறைய மாநகர பேருந்து பார்த்துருப்பீங்க. இன்றைக்கி நீங்கள் பார்க்க போகிறது கோயம்பேடில் இருந்து டுவர்ட்ஸ் உயர் நீதிமன்றம், அதாவது நம்ம பிராட்வே பஸ் ஸ்டாண்டுக்கு தான் போக போகிறோம். பிளாக் பார்த்துருப்பீங்க. பட் இன்றைக்கி ஒரு ஏர்டெல் பேமெண்ட் கார்டு புதுசாக வந்திருக்கு. அதில் எப்படி ஸ்வைப் பண்ணி போகிறன்றதான் பார்க்க போகிறீங்க. அண்ட் அது மட்டும் இல்லை, நைட் சர்வீஸ் கூட இருக்கிற சூப்பரான பஸ்ஸுன்னு பார்த்தீங்கன்னா இந்த 15 தான். இப்போ என் கூட ஜாயின் பண்ணுங்கள். இந்த ட்ராவல் பிளாக் எப்படி இருக்கிறத பார்க்கலாம். சொல்லுங்கள் சார். 98406017 ஓடிபி வந்துட்டு பாருங்க. 150330. இதில் கிட்ட நம்பர் வந்து நம்ம மென்ஷன் பண்ணலாம் சார். ஓகே சார் கார்டு ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா ப்ரொசீட் நம்ம பேலன்ஸ் வந்து 50 இருக்கும். இப்போ வந்து இது டைரெக்டாக நீங்களே ரீசார்ஜ் கியூஆர் கோடு வரும் சார். ஓகே, இதில் வந்து நீங்கள் உங்கள் மொபைல்லேருந்து இந்த கியூஆர் கோடு ஸ்கேன் பண்ணி இங்கே பே பண்ணுங்கள். இந்த ஆட்டோமேட்டிக் கார்டு ஆக்டிவேட் ஆகும். ஓகே, உங்களுக்கு கார்டு ஓப்பன் பண்ணி பேலன்ஸ் செக் பண்ணிக்கலாம். ஓகே, நம்ம இது பேலன்ஸ் செக் பண்ணி அப்டேட் பண்ணிடலாம். வாங்க. ஒரு பேலன்ஸ் அதில் காட்டு அப்டேட், பேலன்ஸ் அப்டேட். இதை நம்ம போட்டது பேலன்ஸ் 50 rupees பேலன்ஸ் இருக்குது. ஓகே, அப்டேட் ஆச்சு. அவ்வளோதான். நீங்கள் வந்து இப்போ ட்ராவல் பண்ணலாம். ரைட். இப்போ நீங்கள் வேணால் செக் பண்ணுங்கள் சார். டிக்கெட் கூட போடுங்க. ஓகே விவர்ஸ், நியூ ஏர்டெல் பேமெண்ட் கார்டு இப்போ நான் பர்ச்சேஸ் பண்ணிட்டேன். இப்போது பேலன்ஸ்ன்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 50 rupees. இந்த கார்டுக்கு உண்டான ரேட்டுன்னு பார்த்தீங்கன்னா 50 rupees. இப்போ வாங்க சின்னதாக ஒரு மினி பஸ் ட்ராவலும் பண்ணி பார்க்கலாம். ஓகே விவர்ஸ், இங்கே கோயம்பேட்டிலேருந்து நம்ம ஜேர்னியை ஸ்டார்ட் பண்ணுவோம். இந்த ஏர்டெல் பேமெண்ட் கார்டு மூலமாக ரொம்பவே ஒரு நல்ல விஷயம் தாங்க. 10 ரூபா கொடுத்துட்டு 1 ரூபா கொடுப்பாரான்னு யோசிச்சுட்டே நீங்கள் ட்ராவல் பண்ணுறதுக்கு இந்த மாதிரி கார்டு எடுத்து சும்மா ஜஸ்ட் ஸ்கிப் பண்ணிங்கனாலே போதும். ஒரு அற்புதமான ட்ராவலாக இருக்கும். யாருக்குமே எந்த ஒரு இதுவுமே இல்லை. பட் இது கையில் இருக்கிறதுல ஒரு மைனஸும் இருக்குது. ஏசி பஸ் வந்தாலும் நீங்கள் டக்குன்னு நீங்கள் இருக்கிறீங்க. நீங்கள் ஆக்சுவலி நார்மல் பேருந்தில் போகணுன்னு நினைப்பீங்க. பட் வாட் டு டூ, கம்ஃபர்ட் ஜேர்னியும் இந்த கார்டு இருந்தால் நீங்கள் பண்ணலாம். ஓகே வியூவர்ஸ், கோயம்பேடு பஸ் ஸ்டாண்ட்லேருந்தும் இப்போ நம்ம ஜேர்னி ஸ்டார்ட் ஆகிடுச்சு. ஒரு ஈவினிங் டைமில் கோயம்பேடுலேருந்து டுவர்ட்ஸ் உயர் நீதிமன்றம் பிராட்வே பஸ் ஸ்டாண்ட் போகணுன்னா எவ்வளோ நேரம் ஆகுதுன்றதை பார்க்கலாம். ஃபஸ்ட்டு டிக்கெட் எடுத்துடலாங்க. இங்கேருந்து கோயம்பேடு போகிறதுக்கு டிக்கெட் ஃபேர் பார்த்தீங்கன்னா 11 rupees. என்னுடைய கேமராமேன் கிட்ட கூட 10 ரூபா தாங்க இருந்தது. 1 ரூபா கொஞ்சம் ப்ராப்ளமாக தான் இருந்தது. பட் எனக்கு இந்த ஏர்டெல் கார்டு மூலமாக நான் டிக்கெட் எடுத்ததுனால ரொம்பவே ஈஸியாகவே இருக்குங்க. ஃபஸ்ட்டு பஸ்ஸு நிற்கிறது விஜயகாந்த் கல்யாண மண்டபம் பஸ் ஸ்டாப். கல்யாண மண்டபம் தாண்டி சைட்டாக வரும்பொழுது உங்களுக்கு லெஃப்ட் ஹேண்ட் சைடில் பாரிமுனைக்கு உண்டான வழி கொடுத்துருப்பாங்க. இந்த மெட்ரோ ஏர்டெல் கார்டில் நீங்கள் மெட்ரோலையும் ட்ராவல் பண்ணலாம், எம்டிசி பஸ்லையும் ட்ராவல் பண்ணலாங்க. கோயம்பேடு பிரிட்ஜ் தாண்டின உடனே உங்களுக்கு வர்றது ஃபஸ்ட்டு அரும்பாக்கம் பஸ் ஸ்டாப்புங்க. அரும்பாக்கத்துக்கு அடுத்து தான் இப்போ பஸ் நிற்கிறது பாஞ்சாலி அம்மன் கோயில் பஸ் ஸ்டாப். நெக்ஸ்ட் பஸ் இப்போ நிற்கிறது தாங்க வைஷ்ணவா காலேஜ் பஸ் ஸ்டாப். இந்த ஈவினிங் டைமில் பஸ்ஸில் போகிறதே பார்த்தீங்கன்னா ரொம்பவே டஃப்னு தாங்க சொல்லணும். ஏன்னா கூட்டம் அந்தளவுக்கு இருக்குது. அடுத்ததாக பஸ் நிற்கிறது என்எஸ்கே நகர் பஸ் ஸ்டாப். என்எஸ்கே நகர் இறங்கி நீங்கள் ஃப்ரண்ட்டில் வந்தீங்கன்னா உங்களுக்கு அண்ணா நகர் போகிறதுக்கு உண்டான பஸ்ஸஸ் எல்லாமே அவைலபிளாக இருக்கும். இப்போது என்எஸ்கே நகர் தாண்டின உடனே பஸ் இப்போது நிற்கிறது ஆம்பாஸ் ஸ்கை வாக் பஸ் ஸ்டாப்புங்க. ஆம்பாஸ் ஸ்கை வாக்கு அடுத்ததாக பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அம்ஜிக்கரை இருந்ததுங்க. அம்ஜிக்கரைக்கு அடுத்ததாக பஸ் இப்போ நிற்கிறது பச்சைப்பாஸ் காலேஜ் பஸ் ஸ்டாப்.
பச்சை பஸ்க்கு அடுத்ததாக இப்போ பஸ் நிற்கிறது ஈகா தியேட்டர் பஸ் ஸ்டாப்புங்க. இந்த மாதிரியான ஏர்டெல் எம்டிசி கார்டு உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லான ஒரு விஷயம் தாங்க நான் சொல்லுவேன். எப்போவுமே கேஷ் கையில் வச்சுருக்கணுன்ற அவசியம் இல்லை. நம்மளுக்கு எந்த பஸ் ஏறினாலும் ஏறிட்டு நீங்கள் டிப் பண்ணாலே போதும். இந்த ஏர்டெல் மெட்ரோ கார்டு உங்களுக்கு மெட்ரோ ட்ரெயின்லேயும் யூஸ் பண்ணலாம். அண்ட் அது மட்டும் இல்லாமல் எம்டிசி, டீலக்ஸ், ஏசி பஸ்ஸில் கூட நீங்கள் இந்த கார்டை யூஸ் பண்ணிக்கலாங்க. அடுத்ததாக பஸ் இப்போ நிற்கிறது சங்கம் தியேட்டர் பஸ் ஸ்டாப்புக்கு. சங்கம் தியேட்டருக்கு அடுத்ததாக பஸ் இப்போ நிற்கிறது தாசப்பிரகாஷ் பஸ் ஸ்டாப்புங்க. தாசப்பிரகாஷ்க்கு அடுத்ததாக இப்போ பஸ் நிற்கிறது YWCA காலேஜ் பஸ் ஸ்டாப். இங்கே இறங்கினாலும் நீங்கள் எக்மோர் ரயில்வே ஸ்டேஷனுக்கு போகலாம். அண்ட் அடுத்ததாக உங்களுக்கு இங்கே தினத்தந்தி பஸ் ஸ்டாப்பும் அவைலபிளாக தாங்க இருக்குது. இந்த பஸ் ஸ்டாப்பில் இறங்கினாலும் நீங்கள் எக்மோர் ரயில்வே ஸ்டேஷன், தினத்தந்தி ஆஃபீஸ், கமிஷனர் ஆஃபீஸ்லாம் போகலாங்க. அடுத்ததாக இப்போ நீங்கள் பார்க்குறது கிரேட்டர் சென்னை கார்ப்பரேஷன் பார்க்கும்போது உண்மையிலேயே ரொம்ப சூப்பராக இருந்ததுங்க. அடுத்ததாக பஸ் இப்போ நிற்கிறது சென்னை சென்ட்ரல் ரயில்வே ஸ்டேஷன் பஸ் ஸ்டாப். இந்த பூந்தமல்லி ரோட்டில் வர்ற பஸ் எதுவுமே உங்களுக்கு சென்ட்ரலுக்குள்ளே போய் நிற்காதுங்க. சென்ட்ரலுக்கு முன்னாடியில் இருக்கிற பஸ் ஸ்டாண்டில் தாங்க நிற்கும். ஓகே வியூவர்ஸ், கோயம்பேடில் ஸ்டார்ட் பண்ண ஜேர்னி இப்போது சென்ட்ரல் தாண்டி வந்து நிற்கிறோம். இதுதான் உங்களுக்கு கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல் பஸ் ஸ்டாப்புன்னு சொல்லலாம். அண்ட் ட்ராவலிங் வைஸ் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 1 hour ஆகிடுச்சிங்க. நான் இந்த பாரிஸ் ப்ராட்வே கிட்ட வந்து ரீச் பண்ணிட்டேன். பொதுவாக சீக்கிரமாக வரணுன்னா உங்களுக்கு பஸ் ட்ராவலை விட மெட்ரோ ட்ரெயின் தான் பெஸ்ட்டுன்னு நான் சொல்லுவேன். ஏன்னா எங்கேயுமே நிற்க வேண்டிய அவசியமே இல்லை. ஒன்லி ஸ்டாப்பிங்கில் மட்டும்தான் ட்ரெயின் நிற்கும். ட்ராவல் வைஸ் உண்மையிலேயே ரொம்ப சூப்பராக இருந்ததுங்க. இப்போ நான் இந்த ப்ராட்வே வந்து ரீச் பண்ணிட்டேன். ஓகே வியூவர்ஸ், 5:30க்கு ஸ்டார்ட் பண்ண ஜேர்னி இங்கே வந்து ரீச் பண்ணும்போது 6:30. ட்ராவல் விளாக் ஃபுல்லாக பார்த்துருப்பீங்க. நெக்ஸ்ட் ஒரு சூப்பரான ட்ராவல் விளாகில் நான் உங்களை சந்திக்கிறேன். ஈவினிங் டைம்லலாம் நீங்கள் பஸ்ஸில் வரதுனா கண்டிப்பாக எக்ஸ்ட்ரா ஒரு 1/2 hour 45 minutes டைமிங் எடுத்துகிட்டே வாங்க. ஏன்னா அப்போ தான் உங்களால் ரீச் பண்ண முடியும். பெபிள்ஸ் தமிழ்.